நாளை நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். விவரங்களுக்கு வணக்கம். மதுரையில் நடைபெற இருக்கும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். அவருக்கு மதுரை விமான நிலையத்தில் திமுக தொண்டர்கள் தற்போது உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் கே.என். நேரு, துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடனிருக்கின்றனர். தொடர்ந்து அவனியாபுரத்தில் அருகிலுள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இங்கிருந்து அவர் சென்று ஓய்வெடுக்கிறார். பின்னர் மாலை 4 மணிக்கு மேல் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். ரோட் ஷோ மண்டேலா நகர் சந்திப்பு பெருங்குடியில் தொடங்கி அவனியாபுரம், முல்லாபுரம், ஜெயவின்புரம், ஜீவாநகர் வழியாக ஆரப்பாளையத்தில் முடிவடைகிறது. ரோட் ஷோவில் முடிவில் முன்னாள் மேயர் முத்துவில் சிலையும் திறந்து வைக்கிறார். மதுரையில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை திமுக பொதுக்குழு கூடுகிறது. 1978 ஜூன் மாதம் மதுரையில் தமுக்க மைதானத்தில் திமுக பொதுக்குழு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது நடைபெறுகிறது. தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு சென்னைக்கு வெளியே நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டம் இது. இதில் திமுக தலைவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பங்கேற்கின்றனர். இதனையொட்டி மதுரை மேலூர் ரோட்டில் உள்ள உத்தங்குடியில் 30 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட அரங்கங்கள் அமைக்கப்பட்டு பொதுக்குழுவில் கலந்து கொள்ளும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தற்போது மதுரை வந்தடைந்திருக்கிறார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இங்கிருந்து அவர் ஓய்வெடுத்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.